ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோவளம் தான் பார்க்க போகிறோம். கோவளத்தில் உள்ள தர்கா, அந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம இப்போ எந்த ஏரியாவில் போய்கிட்டு இருக்கோம்னா, கரெக்டாக கோட்டூர்புரம் கிட்ட அடையார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். கோட்டூர்புரத்துலேருந்து போய்கிட்டுருக்கோம். இந்த சைடு தான் போகணும். இது அடையார் பிரிட்ஜு, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் சரி கோவளம் வரைக்கும் எப்படி இருக்குது ஏரியாலாம்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காண்டி கிளம்புனோம். ஸோ அங்கே உள்ள ரோடு எந்த சைடு போகிறோம் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். நம்ம முன்னாடி பார்த்ததுக்கு இப்போ எல்லாமே நிறைய டெவலப்மெண்ட்டு. ஸோ அதைத்தான் இப்போ எப்படி இருக்குது என்னென்று நம்ம பார்க்குறது ஃபுல்லாக எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய வீடியோ போடுறதுக்கு இன்னும் வாய்ப்புகள் அதிகமாக வரும் உங்களுக்கு. என் வீடியோவும் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். ஸோ எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் அந்த கோவளத்துடைய என்ட்ரன்ஸு. நம்ம இந்த ஜங்ஷனில் போயிட்டு தான் ஈசிஆரில் இந்த ஜங்ஷனில் தான் கோவளம் பிரியுது உள்ள. ஒரு 500 மீட்டர் இருக்கும். 500 மீட்டர் தூரம் உள்ள நம்ம ஷேர் ஆட்டோ அது எல்லாமே உள்ளே போகுது தர்காவுக்கு. தர்கா பீச்சு ரெண்டுமே இருக்காங்க. ஸோ நம்ம ஷேர் ஆட்டோலேயும் போகலாம், பஸ்ஸும் வருது. பாரிஸ்லேருந்து 109 பஸ் நம்பரு. அந்த பஸ்ஸில் வந்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம இங்கே வந்துடலாம். இல்லைன்னா திருவான்மியூர் வரைக்கும் திருவான்மியூர்லேருந்து கோவளத்துக்கு தனியாக பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸில் ஏறி வந்துடலாம். இல்லை திருவான்மியூர் வரைக்கும் ஷேர் ஆட்டோக்கெல்லாம் நிறைய இருக்குது. அங்கேருந்து அப்படியே வரலாம். ஸோ இதுதான் அந்த ஜங்ஷன். இந்த ஜங்ஷனில் இறங்கி தான் நம்ம இப்படி கோவளத்து உள்ளே வரணும். ஸோ நம்ம அப்படியே எல்லாத்தையும் சரி கவர் பண்ணுங்கிறதுக்காண்டி நம்ம அப்படியே வாக்கிங்லேயே நடந்து போனோம். எவ்வளோ அந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம சரி கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து கொஞ்சம் தூரம் தான் சொல்லிட்டு பக்கத்தில் கேட்டேன் ஒருத்தர்கிட்ட. அது பக்கத்தில் தான் இன்னும் கொஞ்சம் அப்படியே வாக்கிங்லேயே போயிடலான்னு சொன்னாங்க. நம்ம நடந்து போகிற இடத்துலையே சின்ன சின்ன கடைகள் அப்போவே போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அன்றைக்கி நியூ இயர் வருடப்பிறப்பு அன்றைக்கி நிறைய பேர் அந்த தர்கா விசிட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஏகப்பட்ட மக்கள், எல்லா மக்களுமே வந்திருந்தாங்க. ஹிந்து சகோதரர்கள், கிறிஸ்டின் சகோதரர்கள், முஸ்லீம் எல்லா மதக்காரங்களும் இங்கே வராங்க. ஸோ எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம இன்றைக்கி கொஞ்சம் நியூ இயருங்கிறதுனால கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. டைம் ஆக ஆக கொஞ்சம் டிராஃபிக் ஏறிக்கொண்டே இருக்குது. ஸோ அங்கே கடைகளில் அந்த பக்கத்தில் உள்ள லாட்ஜு, வில்லாக்கள் எல்லாமே பார்த்தோம். எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. முன்னாடி உள்ள இதுக்கு இப்போ நிறைய மாற்றங்கள். கோவளம் நல்ல டெவலப்பு. இங்கே வியாழக்கிழமை மட்டும்தான் நிறையா பேர் வர்றாங்க இந்த தர்கா சைடு. இதுதான் அந்த பஸ்ஸுகள் 109 ஏறினா டைரெக்டாக பாரிஸ் வரைக்கும் போயிடலாம். வேறு பஸ்ஸுகளும் வரும். திருவான்மியூர் வரைக்கும் போகிற பஸ்ஸுகளும் இருக்குது. அதில் ஏறி போயிடலாம். இல்லை கிடைக்கலன்னா ஷேர் ஆட்டோலையும் போயிடலாம் நம்ம. ஸோ மேக்ஸிமம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவலும் ஈஸியாக இருக்கும். இங்கே தங்குறதுக்கு நிறைய லாட்ஜஸும் இருக்கும். வெளியூர்லேருந்து வந்தவங்க இங்கேயே தங்கலாம். நிறைய லாட்ஜஸும் இருக்குது. இதுதான் பஸ் ஸ்டாண்டு, அந்த கோவளம் பஸ் ஸ்டாண்டு. இந்த இடத்துல தான் பஸ்ஸு நிற்கிது. ஸோ எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வந்துட்டு போனவங்க எல்லாமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பழக்கடை எல்லாமே இருக்குது. இப்போ தான் கடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுது. உள்ளே போக போக நிறைய கடைகள் ஸ்டார்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய க்ரௌடு. டைம் ஆக ஆக நிறைய பேர் க்ரௌட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே காலையில் நம்ம சாயந்தரம் ஈவினிங் டயத்தில் வந்திருந்தோம். அப்போ தான் சொன்னாங்க காலையில் அப்போ தான் ஏஆர் ரஹ்மான் அவங்க வந்துட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தடவைக்கு நிறைய விஐபிஎல்லாம் வராதான் செய்கிறாங்க. இன்னும் வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ நியூ இயர்னால் இன்றைக்கி அவரும் வந்துட்டு போயிருக்காரு. கொஞ்சம் டைம் ஆக ஆக நிறைய டிராஃபிக்கும் ஆகுது. இங்கே பாருங்கள் கடையில் நல்லா ரோடில் நிறைய கடைகள் இருக்குது. அது பக்கத்தில் பீச் வேறு இருக்குது. தர்காவுக்கு பக்கத்தில் பீச்சு. அந்த தர்காவுக்கு அப்படியே பீச்சுக்கு வேறு நிறைய பேர் போகிறாங்க. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்கிறதுனால
உங்களுக்கு தர்கா உள்ளே மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம கிளம்பிடுவோம். டைம் இருந்துச்சுன்னா பீச்சையும் பார்ப்போம். இது தொழுகைப்பள்ளி, அந்த கோவளம் தர்காவுக்கு எதிர்த்தாப்புல உள்ள தொழுகைப்பள்ளி. அங்கே எப்போவுமே நம்ம தொழுகையை நிறைவேற்றி முடித்தாச்சு. நம்ம வந்த டைம் அசர் டைம். ஸோ அசரு வந்து தொழுதுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படி தர்காவுக்குள்ளே ஒரு டீயை சாப்பிட்டு தர்காவுக்குள்ளே போனோம். ஸோ எல்லாம் 2 சைடுமே நல்ல கடைகள், எல்லா விதமான ஜாமான்கள் லேடிஸ்களுக்கு உள்ளது, வீட்டு ஹவுஸ் கீப்பிங், சின்ன பிள்ளைகளுக்கு உள்ள எல்லா இதுவும், விளையாட்டு ஜாமான் எல்லாமே இருக்குது. வேறு ஷாலு, வேறு புத்தகங்கள், குரான்கள், ஹதீஸ்கள் எல்லாமே இருக்குது. அப்புறம் சில பேர் இந்த தர்காவுக்கு வாங்கிட்டு போகிற போர்வைகளும் நிறையா இருக்குது. ஸோ இந்த தர்கா என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தாச்சு நம்ம. இந்த தர்காவில் தமீம் அன்சாரி அண்டு ஹக்கீம் 2 பேரும் அடங்கியிருக்காங்க. இங்கே மேக்ஸிமம் வியாழக்கிழமை தான் எல்லாருமே நிறைய பேர் வர்றாங்க. இங்கே நியூ இயருங்கிறதுனால நிறைய பேர் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருமே நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க. இங்கே நல்ல க்ரௌடாக தான் இருக்குது. நம்மளும் போய் உள்ளே பார்த்தோம், ஆனால் உள்ளே போக முடியலை, ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ வெளியே இருந்து நம்மளும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் ஹக்கீம்ங்கிறவங்க அடங்கியிருக்காங்க. இவங்க தான் இதில் தான் தமீம் அன்சாரி அவங்க அடங்கியிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் தான் ஹக்கீம் ஹஜரத் ஃபக்கீர் முகமது அரப் அவங்க அடங்கியிருக்காங்க. ஸோ அவங்க அங்கே மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ அங்கே பார்த்துட்டு நம்ம மறுபடியும் கிளம்பியாச்சு. கிளம்பி வெளியே வந்தாச்சு. நம்ம டைம் கிளம்ப கொஞ்சம் இருட்டுக்கு கொஞ்சம் மகரிப் ஆயிடுச்சு டைமிங்கு. ஸோ டைம் ஆக ஆக கூட்டமும் ரொம்ப ஏற ஆரம்பிச்சிருச்சு. இங்கே உள்ள கடைகளும் வந்து பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சம் வெளிச்சத்தில் பார்த்ததோட நைட் ஆக ஆக கடைகளை பார்க்க இன்னும் வந்து ரொம்ப அதிகமான ஏதாவது வாங்குறதுக்குரிய இது ஆசையே தூண்டுற அளவுக்கு லைட்டு செட்டப்போட எல்லா கடைகளும் இருக்குது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பீச்சை காட்டுறேன். உங்களுக்கு இப்போதைக்கு நம்மளுக்கு டைமில் கிளம்பிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த கோவளம் பீச்சையும் நான் காட்டுறேன். சாப்பாட்டு கடைகளும் இங்கே நிறைய இருக்குது. நம்ம வந்தோம்னா இன்ஷால்லா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் கோவளம் தர்காவை. பை பாய், தேங்க்யூ.